திருவள்ளூர் மாவட்டத்தில் 50 நாய்களுக்கு விஷம் கொடுத்த நபரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் செப்டம்பர் 2024 முதல் வாரத்தில் இருந்து சுமார் 50 தெரு நாய்கள் விஷம் வைத்து கொல்லப்பட்டன. சிசிடிவி காட்சிகளை அணுகிய குடியிருப்பாளர்கள் ஏஸ்பி நகர், ஜே.ஆர். நகர் தெரு நாய்களுக்கு அடையாளம் தெரியாத நபர் விஷம் கலந்ததாக கூறப்படும் உணவு பரிமாறுவதைக் கண்டுள்ளனர். செந்தில் நகர் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகள். அங்குள்ள சிசிடிவி காட்சிகளில் உணவு உண்ணும் நாய்கள் இறந்து கிடந்தது தெரியவந்தது. இதுகுறித்து திருவள்ளூர் P1 டவுன் போலீசில் புகார் அளிக்கப்பட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். A.S.P. நகரை சேர்ந்த கார்த்திகேயன் கூறுகையில், செப்டம்பர் முதல் வாரத்தில் எங்கள் தெரு நாய்கள் 1-2 காணாமல் போனதை கவனித்தேன். ஆனால் நான் எதையும் சந்தேகிக்கவில்லை. செப்டம்பர் 21 அன்று இரவில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட விஷம் கலந்த உணவை உண்டவர்களில் எனது சொந்த நாயான இண்டியும் இருந்தது. அந்த உணவை சாப்பிட்ட பிறகு என்னுடைய நாய்கள் உட்பட பெரும்பாலான நாய்கள் இறந்துவிட்டன. மேலும் செப்டம்பர் 22ஆம் தேதி சென்னை பெரம்பூரில் உள்ள தனியார் கால்நடை மருத்துவமனைக்கு 2 நாய்களை கொண்டு சென்றேன். அங்கு அவை விஷம் குடித்ததை மருத்துவர் உறுதி செய்தார். நாய்களில் 1 இறந்துவிட்டது, ஆனால் மற்றொன்றை காப்பாற்ற முடிந்தது. சம்பவத்திற்கு பிறகு கார்த்திகேயன் தனது அண்டை வீட்டாருடன் சேர்ந்து செப்டம்பர் 21 முதல் தெரு நாய்களுக்கு ஒரு நபர் உணவு பரிமாறும் சிசிடிவி காட்சிகளை அணுகினார். உணவை உட்கொண்ட நாய்கள் அனைத்தும் இறந்து கிடந்ததாக அவர் கூறினார். ஜே.ஆர். நகர் மற்றும் செந்தில் நகர் பகுதிவாசிகள் தங்கள் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த நாய்கள் 1 கிமி சுற்றளவில் இறந்து கிடப்பதாக புகார் தெரிவித்தனர். திருவள்ளூர் நகராட்சி வார்டு 12 மற்றும் 13க்கு உட்பட்ட கவுன்சிலர்களுக்கு தகவல் தெரிவித்து செப்டம்பர் 24ஆம் தேதி திருவள்ளூர் P1 டவுன் போலீசில் சமூக சேவை பதிவேடு புகாரை பதிவு செய்தனர்.